Hi everyone, welcome to my A3 Language Academy channel. ஹிந்தி எழுத்துக்களை தமிழ் மாதிரியே எப்படி எழுத்துக்கூட்டி படிப்பது மற்றும் உச்சரிப்பது எப்படி அப்படின்னு நாம தொடர்ச்சியா வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்தியில் 4 எழுத்துக்கள் உடைய உச்சரிப்பை நாம கத்துக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது 9வது லெசன். தமிழ்ல நாம மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம், ஹிந்தியில வியஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மொத்தமா 39 எழுத்துக்கள் ஹிந்தியில இருக்கு. ஹிந்தியில இந்த மெய் எழுத்துக்களுடைய கடைசி 4 எழுத்துக்களுடைய உச்சரிப்பை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நாம இதுவரைக்கும் ஒரு 33 ஹிந்தி மெய் எழுத்துக்கள் பத்தி பார்த்துருக்கோம். ஹிந்தியில இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, 2 எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பை கொடுக்குது. சரிங்களா? இத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்து வரதுனால இது நாம இங்கிலீஷ்ல கம்பைன் கான்சோனன்ட் அப்படின்னு நாம சொல்லுவோம். இதே ஹிந்தியில சம்யுக்த் வியஞ்சன், சம்யுக்த் வியஞ்சன் அப்படின்னு உச்சரிப்போம். இத தமிழ்ல இணைப்பு மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தி மெய்யெழுத்துக்கள் உடைய 33 எழுத்துக்கள் நம்ம பார்த்துட்டோம். இது 34வது எழுத்து. இந்த எழுத்தை ஹிந்தியில நாம உச்சரிக்கும் போது க்ஷ க்ஷ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 எழுத்துக்கள் சேர்ந்திருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாருங்க, க்ஷ க்ஷ. தமிழ்ல உச்சரிப்பு பாருங்க. இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருக்கேன், KSHA க்ஷ. ஷன்னு சொல்லக்கூடாது, கே சவுண்டோட சொல்லணும். க்ஷ க்ஷ அப்படின்னு சொல்லணும். உச்சரிக்கும் போது க்ஷ அப்படின்னு நீங்க உச்சரிப்பீங்க. இதுல நம்ம ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா க்ஷத்ரிய க்ஷத்ரிய அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கும்போது வாரியர் வாரியர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். தமிழ்ல இதுக்கு அர்த்தம் போர் வீரன், போர் வீரன் அர்த்தம். நெக்ஸ்ட் 35வது எழுத்து. இத பாருங்க. இத நாம த்ர 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 அப்படின்னு உச்சரிப்போம். த்ர த்ர அப்படின்னு சொல்லுவோம். THRA த்ர த்ர அப்படின்னு நாம உச்சரிப்போம். இந்த எழுத்துல நாம ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்லும்போது நேத்ர 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 அப்படின்னு நம்ம உச்சரிப்போம். நேத்ர அப்படின்னு சொன்னா தமிழ்ல கண் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒண்ணு பாருங்க. தமிழ்ல த த தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, த வரிசையில. அதே மாதிரி ஹிந்தியில இந்த எழுத்து த்ர, 2வது எழுத்து த்ரா அப்படின்னு சொல்லுவோம். 3வது எழுத்து த்ரீ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த வரிசையில இதை சொல்லும் போதும் இத த்ரிசூல் த்ரிசூல் அப்படின்னு நாம ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்லலாம். த்ரிசூல் அப்படின்னு சொல்லும் போது தமிழ்ல திரிசூலம். அதாவது சாமி கடவுள்கிட்டலாம் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, கோவிலெல்லாம் பார்க்கும்போது அந்த கடவுள் பக்கத்துல உள்ளது திரிசூலம், திரிசூலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இத ஹிந்தியில த்ரிஷூல் அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து நம்ம பார்க்க போற எழுத்து ஷ. இதை வந்து ஷ ஷ அப்படின்னு நாம உச்சரிக்கணும். ஷ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷ ஸ்ர ஸ்ர ஷ. தமிழ்ல பாருங்க. ஷ. புரிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல பாருங்க. அதான் கொடுத்துருக்கேன். SRA ஷ ஷ அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும் இந்த ஹிந்தி லெட்டரை. இதுல நம்ம ஒரு ஹிந்தி வார்த்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஷமிக் 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 அப்படின்னு சொல்லலாம். ஷமிக்னு சொன்னா தமிழ்ல தொழிலாளி, வேலை செய்யறாங்க இல்லைங்களா, தொழிலாளி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஹிந்தி மெய்யெழுத்துக்கள். இதனுடைய 37வது எழுத்து. இதை நாம் உச்சரிக்கும் போது இந்த எழுத்து நாம உச்சரிக்கிற போது ஞ ஞ ஞ ஞ அப்படின்னு நாம உச்சரிக்கணும். இதுல சரியான மீனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் நீங்க பார்த்துக்கலாம். ஞ ஞ ஓகேங்களா? ஞ அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். இதுல நாம ஒரு ஹிந்தியில வார்த்தை சொல்லணும்னா ஞான் 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 அப்படின்னு சொல்லலாம். ஞான்னு சொன்னா நாலேஜ், அறிவு அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். இன்னொரு வார்த்தை சொல்லும் போது இத ஞானி 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 அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். இது வந்து இங்கிலீஷ்ல ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல ஞானி அப்படின்னு அர்த்தம். ஞானி. இந்த லெசன் தான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரீவியஸ் லெசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ தமிழ்ல எப்படி உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஸோ ரெகுலரா நீங்க வீடியோஸ் பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.